மாஸ்டர் இப்படி பண்ணலாமா? இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கான 7 காரணங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பல பிரச்சனைகள் இருக்கிறது. அண்ணா இன்னைக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்கான 7 காரணங்களை பத்தி சொல்லி தர போறாரு. இதை பத்தி நீ வேதத்துல எங்க தேடினாலும் கிடையாது. ஏன்னா ஆண்டவரும் சரி அவருடைய அப்போஸ்தலர்களும் சரி இந்த உலக பொருளாதாரத்தை பத்தி எங்கமே ஒரு உபதேசமாவோ இல்ல ஆண்டவர் ஏத்திட்டு ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்தா நீங்க பொருளாதாரத்துல இந்த உலக பொருளாதாரத்துல செழிப்பா இருப்பீங்கன்னா எங்கேயுமே ஆண்டவர் சொல்ல. அதுக்கு மாறா என்ன சொல்லியிருக்காருன்னா யோவான் 17ஆவது அதிகாரம் 16வது வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவரோட பிள்ளையா இருந்தா இந்த உலகத்துல இருக்க கவலை எல்லாம் அவங்க ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஐயா ஏன் இந்த பொருளாதாரங்களை பத்தி பேசுறாருன்னா நம்ம ஐயா இப்படிதான் பேசுவாருமோ வேதத்துல போட்டிருக்கு. 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனம், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகியால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நம்ம ஐயா உலகத்துக்குரியவர், அதனால உலகத்துக்குரியவர்களை பேசி மக்களை மயக்கி வச்சிருக்காரு. ஐயா எப்படி மயக்கிறாரு, மக்கள் எப்படி மயங்கிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்வின் அடிப்படை காரியங்களுக்காக அடிப்படை தேவைகளுக்காக நாம் கஷ்டப்படுவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. அண்ணே அடிப்படை தேவைகளுக்காக கஷ்டப்படுறது ஆண்டவரோட சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. ஏன்னா பவுலன்னா கஷ்டப்பட்டுருக்காரு. படிச்சு பார்த்தலாமா? 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனம், இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்கள் இடமில்லாதவர்களுமா இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், ஒய்யப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். பாத்தீங்களானே பவுல் என்ன ஆண்டவர் அழைக்கும் போதே என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபடணும்னு சொல்லிதான் அவர் அழைச்சாரு. அதனால அடிப்படை தேவையிலேயே கஷ்டப்படுறது எல்லாம் ஆண்டோட சித்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுண்ணே. என்னால வீட்டு வாடகை கட்ட முடியல, எங்க வீட்டுல சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டம், என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, நல்ல துணிமணி இல்ல, இப்படி அடிப்படை பிரச்சனை தேவைகளுக்காக நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தமே கிடையாது. அண்ணே உங்களுக்கு தானே அடிப்படை தேவைன்னா என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் அடிப்படை தேவை இல்லைண்ணே. உண்ணவும் உடுக்கவும் இதை மட்டும் அடிப்படை தேவையே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதையும் அண்ணனே கொஞ்ச நேரத்துல சொல்லுவாரு. அண்ணன் சொல்லிட்டதுக்கு அப்புறம் தெள்ளத்திலயோ வேதத்துல இருந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நிறைய நேரத்துல எல்லா பொருளாதார பிரச்சனைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா கேஸையும் பிசாசு மேலேயே நம்ம போட்டுறோம். நிறைய நேரத்துல அப்கோர்ஸ் பிசாசு திருடன், பல பிரச்சனைகளுக்கு அவன் தான் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா சில பிரச்சனைகள் நாம் ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்காதபடினால, சில பொருளாதாரத்துக்குன்னு சில நியதிகளை பிரின்சிபிள்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பொருளாதாரத்துக்குன்னு ஆண்டவர் சில பிரின்சிபிள் வச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்துலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆண்டவர் பொருளாதாரத்துக்குன்னு சில பிரின்சிபல் வச்சுருன்னு சொன்னார்ல, அது இதுதான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குறிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இதை மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரின்சிபல் சொல்லிருக்காரு. லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? ஒருத்தன் எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நாளிலே அப்படி என்ன 7 காரியங்கள் அப்படிங்கறத பார்க்க போகிறோம். முதலாவது, இன்று அநேகர் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ஆண்டவரை முதன்மைப்படுத்துவதை தவிர்ப்பதனாலே. பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா
ஆண்டவரை முதன்மைப்படுத்தாதனாலதான் அண்ணன் சொல்றாரு. ஆனா அம்பானி அதானி இவங்களுக்குன்னா என்ன ஆண்டவர் தெரியும்னு சொல்லி இந்த அளவுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்காங்க தெரியல. ஒருவேளை அம்பானி அதானி இவங்கன்னா ஆண்டவரை முதன்மைப்படுத்திருப்பாங்களோ? வாழ்க்கையில ஆண்டவர் தான் சகலத்திலையும் முதன்மையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அண்ணன் மத்தேயு 6:33 படிச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுதா இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற வசனத்தை ஆண்டவரை தேடினா உங்க பொருளாதாரத்துல செழிக்க வைப்பாருன்னு அண்ணன் உருட்ட போறாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம மத்தேயு 6:24 படிச்சிருவோம்ல, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுறாருல. அதுக்கு அப்படியே கான்டெக்ஸ்டா போட்டுச்சுன்னு போது, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குறிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா மத்தேயு 6:31, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குறிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அந்நியாரிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா அறிந்திருக்கிறாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகள்? உண்ணவும் உடுக்கவும் உடுத்தவும் சாப்பிடவும் குடிக்கவும் போட்டுக்க ட்ரெஸ்ஸும் ஆண்டவர் கொடுப்பாரு. இதெல்லாம் நாடி தேடாதீங்க. அந்நியானிங்க தான் அப்படி கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடவுளுக்கு நீங்க கேட்கவே தேவையில்ல, ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எதுக்காக கவலைப்படாத, உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும் சொல்றாரு. இந்த இடத்துல ஆண்டவரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேர்னா கொடுப்பேன்னு சொல்லல, இது எல்லாம் நான் கொடுப்பேன், நீ போய் ஆண்டவரை தேடுற வேலையை பாருன்னு அனுப்புறாரு. அதை தேடுறதுனால கொடுப்பேன்னு சொல்ல ஆண்டவரிங்க. ஆல் தீஸ் திங்ஸ், இவை யாவும் அப்படின்னா என்னன்னா, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு காரு, இப்படி உங்களுடைய வாழ்வுக்கான ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் கூட்டி கொடுப்பேன்னு சொல்றாங்க. அண்ணே, இந்த மாதிரி பொருளாசையை தூண்டுற மாதிரி ஆண்டவர் எங்கேயும் பேசல, அவருடைய சீசர்ல பேசல, நீங்க தான் இப்படி பேசி சுத்தின்னு இருக்கீங்க. ஆண்டவர் வீடை கொடுப்பாரு, காரை கொடுப்பாரு, பொருளாதாரத்துல செழிக்க வைப்பாரு. இதே வசனத்தை பவுலன்னா தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன எழுதுறாருன்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 6:6, போதும் என்கிற மனதுடனே கூறிய தேவ பக்தியே மிகுந்த ஆராயம் அப்படின்னு பவுல நான் சொல்றாரு. போதும் என்கிற மனதுடனே இருக்கணும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். வரும்போதும் ஒன்னு எத்தனை போகும்போது ஒன்னு எத்தனை போவது கிடையாது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். சாப்பிடறதுக்கும் போட்டதுக்கு ட்ரெஸ் மட்டும் இருந்தா போதுன்னு இருக்கணுமா? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதியேறும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு ஒழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பவுலன தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஐஸ்வர்யனா இருக்கிறவங்க இப்படிதான் பண்றாங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு எழுதி இதெல்லாம் விட்டு ஓடுறாரு. ஆனா நம்ம தரிசனம் ப்ரோ, இதெல்லாம் வேணும், ஆண்டவர்கிட்ட கேளு, அதனால ஆண்டவரை தேடுனே உங்களுக்கு இச்சையை தூண்டி விட்டுனுங்கிறார். அண்ணன் தேடி போடணும் இல்ல, நம்ம ஆண்டவரை முதன்மைப்படுத்தும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். நம்ம ஐயா ஆண்டவரை முதலாவது தேடினா ஆசீர்வாதம் வரும்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேட சொல்றாரு. ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இம்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்துல கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக கிறிஸ்துவ மேல நம்பிக்கையா இருந்தா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களோட மோசமானவங்களா இருப்போம்.
அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதனால வேத வசனங்களை படிச்சு ஆண்டவர் பின்னாடி போக போறீங்களா, இல்ல நம்ம ஐயாவோட வார்த்தையில கேட்டு பொருளாசை பின்னாடி போக போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணீங்க. அண்ணன் ஒன்று நிறைய உருட்டிருக்காரு. அண்ணன் சொல்றதெல்லாம் அவங்க வசனத்தின்படி சரியா இருக்கானே. தொடர்ச்சியா பார்ப்போம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.